நல்லெண்ணெய் மணத்தோட கருப்புளுந்து சாதம் தொட்டுக்க எள்ளு துவையலுங்க. சத்துள்ளதா இருக்கணும், ஈஸியா இருக்கணும், டேஸ்டா இருக்கணும், லஞ்ச் பாக்ஸுக்கும் ஏத்த மாதிரி இருக்கணும், சூடா சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கணும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு 3 பேருக்கான அளவு சொல்றேங்க. 3/4 டம்ளர் கருப்பு முழு உளுந்து எடுத்திருக்கேன். எந்த குக்கர்ல சாதம் வைக்க போறோமோ அதே குக்கர்ல நான் லைட்டா வறுத்துக்கிறோம். 2 நிமிஷம் வறுத்தா போதும். கருப்பு முழு உளுந்து ஊற வைக்காம பண்ணா வேகாது. அதனால நான் இந்த ப்ராசஸ நைட்டே பண்றேன். நைட்டே வறுத்துட்டு அதே பாத்திரத்துல தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கணுங்க. அடுத்த நாள் காலையில அந்த 3/4 டம்ளர் கருப்புளுந்துக்கு 1/4 டம்ளர் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி சேர்க்கிறேன். அப்ப மொத்தம் 2 டம்ளருங்க. இது நல்லா 2-3 தடவை கழுவிக்கலாம். உளுந்து ஊற வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நல்லா கழுவிட்டு உளுந்த ஊற வைங்க. அது கூட அரிசியை தனியா கழுவிட்டு உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப அந்த குக்கர் அடுப்புல வச்சுட்டு 2 டம்ளர் அரிசியும் உளுந்தும் சேர்ந்து அதுக்கு 6 டம்ளர் தண்ணி 1:3 ரேஷியோல சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 6 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்கிறேன். இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன்றதுனால 2 தடவை ஊத்துறேன். கூட ஒரு 10 பல் பூண்டு இடிச்சோ இல்ல கட் பண்ணியோ இல்ல முழுசாவோ சேர்த்துக்கலாம். இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல். அவ்வளவுதாங்க, எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு சிம்ல 15 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா வெந்துரும். இப்ப நம்ம துவையல் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில 1 கைப்பிடி அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்கிறேன். சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்க கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எள்ளு பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 3 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சமா உப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், அவ்வளவுதான். இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா துவையல் ரெடி ஆயிருங்க. இந்த சாதத்துக்கும் இந்த துவையலுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட் டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இப்ப கருப்பு முழு உளுந்துக்கு பதிலா நீங்க உடைச்ச உளுந்து சேர்க்கறதா இருந்தா நைட்டே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்பவே வறுத்துட்டு அரிசியை கூட போட்டு கழுவிட்டு நீங்க அப்பவே பண்ணிக்கலாம். நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு பாருங்க, நல்லா உதிரி உதிரியா வெந்திருக்கு. சூப்பரா வந்திருக்குங்க, நல்ல மனம். நான் இந்த கருப்புளுந்து சாதம் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ. அதுல நான் உடைச்ச கருப்புளுந்து சேர்த்திருக்கேன். இதுல நான் முழுசா சேர்த்திருக்கேன். அதுல நான் சீரகமும் பூண்டும் சேர்க்காம பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ல அது 2 சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் இன்னொரு தடவை அந்த வீடியோ போட்டிருக்கேங்க. இப்ப இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை நல்லெண்ணெய் கலந்துட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூடா சாப்பிடுறதுக்கு அல்டிமேட் டேஸ்டா இருக்குங்க. ஆறினாலும் நல்லா இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்குமே சூப்பரா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் நம்ம இந்த எள்ளு துவையல் பண்றோம் பாருங்க, அது இட்லி தோசைக்கு கூட சூப்பரா இருக்குங்க. நீங்க இந்த சாதத்துக்கு தயிர் தொட்டு கூட சாப்பிடலாம். திருநெல்வேலியை பூர்வீகமா கொண்ட என்னோட கொலீக் சொன்ன ரெசிபி. இப்ப நான் அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க.